ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஆதித்தாள கோர்வை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களோட வேண்டுதலுக்கு நான் கோர்வை ஒன்று போட்டிருந்தேன். நான் இன்றைக்கும் நாங்கள் வேறொரு புது கோர்வையோடு வந்திருக்கிறேன். இதுவும் 3 ஆவர்த்தனம். ரைட், காணொலிக்குள்ளே போக முதல் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஓகே, வாங்க இனி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்தாள கோர்வை என்னட்ட சில பேர் ரூபகத்தாள கோர்வை கேட்டிருந்தீங்க, நான் போடுறேன். இதில் 3 ஆவர்த்தனம் 2 ஆவர்த்தனம் தேவையானாக்கள் நீங்கள் இதில் 1வது ஆவர்த்தனம் இல்லது 2வது ஆவர்த்தனத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டு நீங்கள் அறுதியோட கட்டாயம் 3வது ஆவர்த்தனம் அறுதி அதை நம்ம கட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நீங்கள் விரும்பிய 2 ஆவர்த்தனத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், இந்த கோர்வையில் நாங்கள் பார்க்க போகிற அடவு என்னென்ன அடவு நான் பயன்படுத்தியிருக்கிறேன்டா, தெய்ய அடவு பயன்படுத்தியிருக்கிறேன். நாட்டடவு தெய்யும் தத்த தெய்யும் தாம் அடவு பயன்படுத்தியிருக்கிறேன். தெய் திது அடவு பயன்படுத்தியிருக்கிறேன். என்னென்ன அடவு? தெய்யா தெய்ச்சி, தெய்யும் தத்த தெய்யும் தாம், தேய்க தேய்கி, தெய் திது அறுதிக்காக தெய் தாம் அடவும் பயன்படுத்தியிருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் 1வது ஆவர்த்தனத்தை பார்ப்போம். இது நான் 1வது ஆவர்த்தனம் 2ஆம் காலத்தில் நான் போட்டிருக்கேன். 1வது ஆவர்த்தனத்தை நான் 2ஆம் காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறேன். ரைட், நாங்கள் இப்போ போடுவோம். லகுக்குரிய சொற்கட்டை பாருங்கள். தெய்ச்சா தெய்ச்சி, தெய்க தெய்கி. லகுக்குரிய சொற்கட்டு தெய்யா தெய்ச்சி, தெய்க தெய்கி. திருதம் தெய்யா தெய்ச்சி, செகண்ட் திருதம் தெய்க தெய்கி. ரைட், இப்போ இதை நான் தாளத்தில் போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். தெய் சா தெய்ச்சி, தெய்க தெய்கி. இவ்வளவு லகுக்குரிய சொற்கட்டு 16 மாத்திரை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். நெடில் எப்பையும் 2 மாத்திரைகளை கொண்டதாக இருக்கும். குறில் 1 மாத்திரைகளை கொண்டதாக இருக்கும். இப்போ தெய் ஜாண்டா நீங்கள் ஜாவண்ணாவும் போடலாம், இல்லை ஜானா போட்டு ஒரு கார்வையும் போடலாம். அது உங்களோட விருப்பம். ரைட், இன்னொருக்கா நான் லகுக்குரிய சொற்கட்டு தெய்ச்சா தெய்ச்சி, தெய்ஹத் தெய்ஹி. திருதம் தெய்ச்சா தெய்ச்சி, செகண்ட் திருதம் தெய்ஹத் தெய்ஹி. 1வது ஆவர்த்தனம் முழுமையாக முடிந்து மீண்டும் ஒரு முறை தெய்ச்சா தெய்ச்சி, தெய்ஹத் தெய்ஹி, தெய்ச்சா தெய்ச்சி, தெய்ஹத் தெய்ஹி. செகண்ட் ஆவர்த்தனம் இது நாட்டடவுக்குரிய சொற்கட்டு நான் பயன்படுத்தியிருக்கிறேன். தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். லகுக்குரிய சொற்கட்டு தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். திருதம் தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். செகண்ட் திருதம் தெய் தித்து தெய். மீண்டும் ஒரு முறை செகண்ட் 2வது ஆவர்த்தனம் தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். முழுமையாக ஆவர்த்தனம் முடிந்து விட்டது. இப்போ நாங்கள் 1வது ஆவர்த்தனத்தையும் 2வது ஆவர்த்தனத்தையும் பார்ப்போம். தெய்ச்சா தெய்ச்சி, தெய்க தெய்ஹி, தெய்ச்சா தெய்ச்சி, தெய்க தெய்ஹி. தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய்ஹத் தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். தெய்யும் தத்த தெய்யும் தாம், தெய் தித்து தெய். ரைட், இனி நாங்கள் 3வது ஆவர்த்தனம் பார்ப்போம். லகுக்குரிய சொற்கட்டை பாருங்க. தெய்க தெய்ஹி, தெய் தித்து தெய், தெய்க தெய்ஹி, தெய் தித்து தெய். தெய்க தெய் தான் வருது, ஆனால் இது 3ஆம் காலத்தில் வருமே, வேகமாக வரும். ஒவ்வொரு அச்சரத்துக்கு ஒவ்வொரு தெய்கத்தை வரும். அடுத்தது தெய் தாம், தெய் தித்து தெய், தெய் தித்து தெய், தெய் தித்து தெய். இந்த அடவுகள் தான் நான் 3வது ஆவர்த்தனத்தில் பயன்படுத்தியிருக்கேன். ரைட், இதை தாளத்தோட பார்ப்போம். தெய்க தெய்ஹி, தெய் தித்து தெய், தெய்க தெய்ஹி, தெய் தித்து தெய், தெய் தாம், தெய் தித்து தெய், தெய் தித்து தெய், தெய் தித்து தெய் தாம். இதில் பாருங்கள், நான் 4 லைனில் எழுதியிருக்கேன். அந்த 4 லைன்னா உங்களை 4 தட்டுக்கு தட்டுதல், சின்னி விரல் எண்ணுதல், மோதிர விரல் எண்ணுதல், நடுவிரல் எண்ணுதல். அங்கால தட்டுதல் திருப்புதல் 2 வருது பாருங்கள். தெய் தாம் தட்டுறதுக்கு, தெய் தித்து தெய் திருப்புறதுக்கு. செகண்ட் திருதத்தில் தெய் தித்து தெய் தட்டுதல், தெய் தித்து தெய் திருப்புதல்.
உங்களுக்கு விளங்குற மாதிரி ஈஸியாக அறுதி கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை நாங்கள் அறுதியை பார்ப்போம். தேய்ஹ தேய்ஹி தேய் தேய் திது தேய் தேய்ஹ தேய்ஹி தேய் தேய் திது தேய் 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 தாம் தேய் தேய் திது தேய் 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 திது தேய் 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 திது தேய் தாம். இதில் வந்து இந்த அறுதி வந்து நான் சமஜதியில் கொடுத்துருக்கேன். சமஜதி என்ன பாருங்கள், தேய் தேய் திது தேய் 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 திது தேய் 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 திது தேய் மூன்றும் சமமாக இருக்குது. தேய் தேய் திது தேய் வந்து நீங்கள் தக்கத்ததிங்கணத்தம் 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 நாட்டிய சொற்கட்டில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மிருதங்க சொற்கட்டில் அதை எழுதுறதாக இருந்தால் சொல்கிறதா இருந்தால் தக்கத்ததிங்கணத்தம் தக்கத்ததிங்கணத்தம் தக்கத்ததிங்கணத்தம்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை இந்த 3 ஆவர்த்தனத்தை நாங்கள் முதலிருந்து பார்ப்போம். ரைட். தேய் ஜா தேய் ஜே தேய் ஹத் தேய் ஹி தேய் ஜா தேய் ஜே தேய் ஹத் தேய் ஹி தேயும் தத்து தேயும் தாம் தேய் தேய் தித்து தேய் தேயும் தத்து தேயும் தாம் தேய் தேய் தித்து தேய் தேய்ஹ தேய்ஹி தேய் தேய் திது தேய் தேய்ஹ தேய்ஹி தேய் தேய் திது தேய் 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 தாம் தேய் தேய் திது தேய் 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 திது தேய் 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 திது தேய் தாம். இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்காக கொண்டு வந்த கோர்வை. அது வந்து இது என்னென்னு சொன்னால், இதில் நீங்கள் எப்படியும் அமைக்கலாம். இப்போ நீங்கள் காலப்பிரமாணம் கூடுதலாக இருந்தால் நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி முதலாங்காலம் ரெண்டாங்காலத்துலேயும் போடலாம். நான் வந்து என்னென்னா ஒரு கோர்வை எப்படி அமைக்கணுமோ அந்த வரன்முறைக்கு ஏற்ற மாதிரி தான் அமைச்சிருக்கிறேன். முதலாங்காலத்திலிருந்து ரெண்டாங்காலத்திலிருந்து மூன்றாங்காலம் படிப்படியாக கூட்டி காலப்பிரமாணத்தை கூட்டியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் காலப்பிரமாணத்தை நாங்கள் அப்படி படிப்படியாக கொண்டு போகும்போது அந்த கோர்வை வந்து அழகாக இருக்கும், செய்யும் போதும் அழகாக இருக்கும். அதை வந்து நம்ம தாளத்தில் கொழுப்பிக்கும் போதும் அழகாக இருக்கும். மற்றது கோர்வைகளை வந்து நம்ம அமைக்கும்போது சமப்படுத்தல் இருக்கணும். வலது பக்கமும் செய்து இடது பக்கமும் செய்யக்கூடிய மாதிரியான சமப்படுத்தலும் இருக்க வேண்டும். கட்டாயம் அறுதி வந்து மகுடடவை கொண்டதாகத்தான் கோர்வை முடிவுறுறதாக இருக்க வேண்டும். மகுடடவு இறுதி அல்லது அறுதி என்றது முடிவு வந்து மகுடடவுகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது ததிங்கிணத்தம் கிடத்தக தரிகிடத்தம். நான் வந்து கூடுதலாக நாட்டிய சொற்கட்டில் தான் இதை வந்து போடுறது. ஏனென்றால் சில நேரம் பிள்ளைகளுக்கு வந்து அது குயிக்காக வராது, மிருதங்க சொற்கட்டு வந்து வராதுன்றதுக்காண்டி நான் நாட்டிய சொற்கட்டை தான் போடுறேன். ஆனால் இப்போ தெய்து தேய்னா ததிங்கிணத்தம், தெய்து தேய்னா தக்க ததிங்கிணத்தம், தெய்து தேய் என்று சொல்லும்போது தக்கதிக்கு ததிங்கிணத்தம் இப்படியும் போடலாம். இதுதான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து ரூபக தாளத்தில் வந்து கோர்வைகள் அமைச்சு நான் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம்ன்ட்டுருக்கிறேன். வேறு உங்களுக்கு இப்போ பேப்பர்ஸ் அதுகளும் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுவேன். வேறு உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நான் அது சம்மந்தமான வீடியோ வந்து நான் இதில் பதிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.